வணக்கம். நாங்க தொடர்ந்து அரச போட்டி பரீட்சைகளுக்குரிய நுண்ணறிவு வினாக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில எங்களுக்கு இந்த அரச போட்டி பரீட்சையில நுண்ணறிவு பகுதியில தகவல், அதாவது தரவுகள், எங்களுக்கு தகவல்களை அதை ஒழுங்கமைச்சு நாங்களே ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. தகவல் ஒழுங்கமைப்பு சார்ந்த வினாக்கள். சரி, அதுக்குரிய விடைகளை நாங்கள் எப்படி இலகுவானதெல்லாம் என்னென்ன கேள்வியை இலகுவா நாங்க ஒரு குறிப்பிட்ட டைமிங்ல செய்துட்டு முடிச்சுட்டு போகலாம்ன்றத பார்ப்போம். அந்த வகையில தகவல் ஒழுங்கமைப்பு சார்ந்த ஒரு கேள்வியை இந்த காணொலியில பார்த்து கொள்வோம். ஓகே, முதலாவது எங்களுக்கு டைமிங் முக்கியம். அதனால நாங்க கேள்வி எழுதிய கேள்வி வாசிக்கையிலேயே நாங்க என்ன செய்யணும், தரவுகளை பார்த்துட்டு போகணும். தரவுகளை குறிச்சு கொண்டு போகணும். தரவு கேள்வியில முகாமைத்துவ உதவியாளர்களை ஆட்சிக்கும் பரீட்சைக்கு தோற்றம் ABCDEFGH எனும் 8 பரீட்சார்த்திகள் உளச்சார்பு வினாத்தாளில் புள்ளிகளை பெற்றுள்ள விதம் பற்றிய விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ABCDEFGH என்று 8 பேர் அங்க எப்படி மார்க்ஸ் எடுத்திருக்கணும்ன்றதை காட்டுறதுக்காக இந்த கீழே கொஞ்சம் தகவல்கள் தந்திருக்கணும். சரி, இதை பயன்படுத்தி நாங்கள் மீதியா இருக்கிற இந்த கொஷன்ஸுக்கு ஆன்சர்ஸ் போட வேண்டும். சரிதான், இப்ப நாங்க பார்த்து போயிடுவோம். முதலாவது பாயிண்ட் எங்களுக்கு தந்திருக்க முதலாவது பாயிண்ட், பரீட்சார்த்திகள் பெற்றுள்ள புள்ளிகளுக்கேற்ப கூடிய புள்ளிகளை பெற்ற பரீட்சார்த்திகளை மேலேயும் குறைந்த புள்ளிகளை பெற்ற பரீட்சார்த்திகளையும் கீழேயும் இருக்குமாறு ஒழுங்குபடுத்தப்பட்டது. அப்ப மேலிருந்து கீழ் நோக்கி எங்களுக்கு ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. ஓகே, H என்பவர் டியிலும் பார்க்க கூடுதலாக புள்ளிகளை பெற்றுள்ள போதிலும் டியிலும் பார்க்க ஒரு இடம் கீழே இருக்கின்றார். சரி, அப்ப நான் H என்று போட்டுக்கொள்றேன். சரியோ, H என்பவர் டியிலும் பார்க்க கூடுதலாக புள்ளிகள் என்றால் DHக்கு கீழே தான் இருந்தார். டியிலும் பார்க்க கூடுதலாக புள்ளிகளை பெற்ற போதிலும் சியிலும் பார்க்க ஒரு இடம் கீழே இருக்கிறார். அவங்களுக்கு சியை விட ஒரு இடம் தான் இந்த H கீழே. சிக்கு அடுத்தது டெஃபினெட்லி H தான் வரும். ஆனா H கீழே டி எங்கேயுமே வரலாம், ஒரு இடம் கீழே அப்படின்னு எங்களுக்கு சொல்லி இது இந்த கூற்றுக்குரிய தரம். இதை நாங்க இதுல எழுதி கொண்டுட்டோம். அடுத்தது பாருங்கோ, டிக்கும் சிக்கும் இடையே 4 பரீட்சார்த்திகள் உள்ளனர். சரி, டிக்கும் சிக்கும் இடையில 4 பரீட்சார்த்திகள் உள்ளதா. அப்ப நான் அப்படியே போட்டுக்கொள்வேன், சி H. சரி, அதே மாதிரி இங்க நாங்கள் டி போட்டுனாங்க. இந்த டிக்கும் சிக்கும் இடையே 4 பேர். அவங்க சீங்க வந்துட்டார் 1 2 3 4. சரிதானே, அப்ப வேற சீக்கு எடுத்தது H, அதை விட்டு 1 2 3. சரி, சிக்கும் டிக்கும் இடையில 4 பரீட்சார்த்திகள் இருப்பினா. அப்ப நான் இதுல வேற ஒரு ஆள் 1 2 3 4. அப்ப இதுக்கு நம்ம தெரியாதானே யார் பெருமெண்டு, அதை நான் கோடு ஓட்டுறது. அப்ப இந்த குற்றின் சரி. அடுத்து, A பெற்ற புள்ளிகள் Bயின் புள்ளிகளிலும் பார்க்க குறைந்ததும் Cயின் புள்ளிகளிலும் பார்க்க கூடியதும் ஆகும். சரி, அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. D பெற்ற புள்ளிகள் சரியா, A பெற்ற புள்ளிகள் Bயின் புள்ளிகளிலும் பார்க்க குறைந்ததும், அப்ப B விட உங்களுக்கு குறையும். Bயின் புள்ளிகளை பார்க்க குறைந்ததும் Cயின் புள்ளிகளை பார்க்க கூடியதும் ஆகும். சரி, அப்ப C விட உங்களுக்கு என்ன அதிகமாகவும் இருக்கும். சரி, இது இந்த கூற்று. சோ உங்களுக்கு சிக்கு மேலதான் AB. அப்ப நான் இதுக்கு மேலேயே என்ன செய்யறேன், சிக்கு மேலேயே ஏயையும் பியையும் போட்டுக் கொள்வேன். சரிதானே, ஓகே. அடுத்தது, EFG ஆகியோருடைய ஆகவும் கூடிய புள்ளிகளை பெற்றவர் GM. ஆக கூடிய புள்ளி ஜியா, ஆக குறைந்த புள்ளி EA. சோ நடுவுக்குள்ளதான யார் வருவார், F. எங்களுக்கு இங்க EFG பத்தி தானே சொல்லி கிடக்கு. அப்ப எங்களுக்கு ஜிக்கு குறைவா F, F-க்கும் குறைவா E. அப்ப இதுல எங்களுக்கு 3 இடவெளி இருக்கு. இந்த 3 இடத்துலயும் முதலாவது இடவெளி ஜியை விட F-க்கு குறைவு, F-ஐ விட எங்களுக்கு E-க்கு குறைவு. சோ நாங்கள் இப்ப என்ன செஞ்சுட்டோம், எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். மற்ற இடத்துலயும் யார் யார் வரவினம்ன்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்படித்தான் ஈஸியா நாங்க வாசிச்சு கொண்டு என்ன செய்யணும், ஒன்னுல ரஃபா நோட் பண்ணிட்டு இப்படி குறிச்சு கொண்டு போனா எங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரி, இப்ப கேள்விக்கு வரும்.
ஆகவும் குறைந்த புள்ளிகளை பெற்றவர் யார்? சரி, எங்களுக்கு ஆகவும் குறைந்த புள்ளிகளை பெற்றவர் யாருன்னா இங்க பாருங்க, இவர் தான் உங்களுக்கு ஆக குறைந்த புள்ளி. சோ உங்களுக்கு ஆன்சர் வந்து டி. புள்ளிகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது ஏவிற்குரிய இலக்கம், இவர்களுக்கு முதலாவது நபர், ஏ வந்து எங்களுக்கு இரண்டாவது நபர். சோ ஏக்குரிய இலக்கம் வந்து 2. மூன்றாம் இடத்தில் இருக்கும் பரீட்சார்த்தி யார்? 1, 2, 3. மூன்றாம் இடத்துல யார் இங்க இருக்கணும்? சி. சரி, அப்ப நாங்க இதுல சிய போட்டு கொள்ளுவோம். ஆகவும் கூடிய புள்ளிகளை பெற்றவர் யார்? எங்களுக்கு டொப்ல இருக்கிறவர் யார்? பி. சரிதானே? அடுத்த 7ஆம் இடத்தில் இருக்கும் பரீட்சார்த்தி யார்? எங்களுக்கு 7வது இடத்துல இருக்கிறவர் 8ஆம் இடம் டி. என 7ஆம் இடத்துல இருக்கிறவர் இ. சோ நாங்கள் இந்த தரவுகளை ஒழுங்கமைக்கல வந்து என்ன செய்யணும்? முதலாம் தடவையிலேயே வாசிக்கையே நாங்கள் நோட் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா என்ன செய்யறது? அங்கால எங்களுக்கு அப்படியே ஈஸியா கேள்விகளுக்கு பதிலளித்து கொள்ள முடியும். சரி, ஓகே. இதை விட உங்களுக்கு வேற எதன் கேள்விகள், வேற வெண்கோளங்கள் அப்படி விளங்கப்படுத்தணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டு ஓகே, தேங்க்யூ.